Hello friends, welcome to Annie's Kitchen. இன்னைக்கு நாம மட்டன்ல நுரையீரல் வச்சு எப்படி கிரேவி பண்றதுன்னு பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். மட்டன் நுரையீரல் வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கணும். இப்போது நம்ம இந்த நுரையீரலை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நல்லா தண்ணியில் ஒரு 2 தடவை அலசிட்டு அந்த பைப்புக்குள்ளே தண்ணி விட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதை ஒரு 2-3 தடவை க்ளீன் பண்ணணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் வரும். பாருங்கள், உள்ளேருந்து தண்ணி கீழே ஊற்றுனா எவ்வளோ அழுக்காக வருதுன்ட்டு. நீங்கள் ரொம்ப அழுக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த தண்ணியில் மஞ்சத்தூள் கலந்து போட்டு அந்த தண்ணியை கூட இந்த பைப்பில் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா 2-3 தடவை கழுவுனதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம வேக வச்சிடலாம். நம்ம வேக வச்சதுக்கப்புறமும் திரும்ப இன்னொரு டைம் கழுவுவோம். அதனால் கவலைப்படாதீங்க. ஒரு 3 டைம் 4 டைம் கழுவிட்டு விட்டுருங்க. பாருங்கள், இந்த நுரையீரல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கணும். ஒரு சைடும் 5-5 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் பரட்டி போட்டு வேக வைக்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டதுக்கப்புறம் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. இதை மறுபடியும் நம்ம இன்னொரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதிலே தெரியும் நுரையீரல் இன்னொரு பக்கமும் வெந்துருச்சுன்றது. நம்ம நுரையீரல் போடும்போது நல்லா பெருசாக இருந்துச்சு. இப்போ வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கியிருக்கு பாருங்கள். இதுவே நுரையீரல் வெந்ததுக்கான அடையாளம் தான். அதனால் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இன்னொரு தடவை பச்சை தண்ணியில் ஒரு 2-3 தடவை கழுவிடலாம். பாருங்கள், சைட்லலாம் அதோட அழுக்கு நிற்கிது பார்த்திங்களா. அதுக்காக தான் நம்ம இதை இன்னொரு தடவை கழுவ போகிறோம். வெந்ததுக்கப்புறம் கழுவுனீங்கன்னா உள்ளர தண்ணி போகாது. ஆனால் உள்ளே இருந்த அழுக்கெல்லாம் இந்த தண்ணியோட வெளியில் வந்திருக்கும். அதனால் கவலைப்படாமல் தைரியமாக கழுவிட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம். இதை ஒரு 2 தடவை கழுவிட்டு இந்த அழுக்கெல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம எடுத்து வச்சிடலாம். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு இரும்பு சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு அடுப்பத்தை வச்சுக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் கடுகும் ஜீரகமும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு ஜீரகம் பொரிஞ்சதும் இதில் இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுதும் வெங்காயமும் நல்லா எண்ணெயிலே வதங்கணும். ஓரளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினோன்னா அப்போவே வெங்காயமும் வதங்கி நல்லா ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் தக்காளி சேர்த்து இதை நல்லா வதக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு பாதி அளவுக்காவது வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா பொடி, உப்பு எல்லாத்தையும் இதில் சேர்த்து இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நுரையீரலையும் இதில் போட்டு கலந்து வேக விட்டுறலாம். நுரையீரல் பாதி அளவுக்கு தான் உங்களுக்கு வெந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் மசாலாவில் வேகணும். அதனால் இந்த மசாலாவில் போட்டு அதை நல்லா பரட்டிட்டு நல்லா ஒரு பரட்டிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக விட்டுறலாம்.
பாருங்கள் இப்போது மசாலா ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து தனியாத்தூள் போட்டு நல்லா கலந்துடலாம். இந்த கிரேவியை கலந்துட்டு இன்னும் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள் இப்போ கிரேவி நல்லா கெட்டியாயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இறக்க போகிறோம். அதனால் நான் அதுக்கு முன்னாடி மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்க போகிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகுத்தூளும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கிரேவி நிறைய தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றி இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சு நீங்கள் இறக்கிக்கலாம். இப்போது நம்ம நுரையீரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.